பார்த்துருந்தோம். ஃபார்வர்ட் வந்து அந்த ஃபார்வர்ட் டிஎன்எஸ் டு டிஎன்எஸ் பிரைமரி செகண்டரி அந்த ரிலேட்டட் தான் இப்போ பார்த்துருக்கோம். ஆமா சார், பிரைமரி அண்ட் செகண்டரி மட்டும் தான் கம்ப்ளீட். ஓகே, தேங்க் Okay. So now we're going to understand the last one type of zone. Stub zone. Okay. So in secondary, நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிரைமரி ஜோன்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது அப்படியே ஒரு காப்பி டவுன்லோட் பண்றதும் செகண்டரி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 100 ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா சேம் 100 ரெக்கார்ட்ஸ் இங்கேயும். ஓகே, எந்த சேஞ்சஸ் நடந்தாலும் ஒன்ஸ் அகேன் அந்த 100 ரெக்கார்ட்ஸும் செகண்டரியில டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா டவுன்லோட். ஸோ இதுதான் இப்போ செகண்டரி ஜோன்ல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிஸ்அட்வான்டேஜ் ஓவர் கம் பண்றதுக்கு we have another type of zone. அதுதான் வந்து ஸ்டப் ஜோன். ஸ்டப் ஜோன் என்ன சொல்றாருன்னா, சார் contains only record pointers for a zone, NS record, SY record, blue record or host record னு சொல்லுவாங்க. இந்த A ரெக்கார்டு blue record or host record blue. Okay. Helps keep track of authoritative name servers without full data. So that means இப்போ நீங்க ஒரு ஸ்டப் ஜோன் கிரியேட் பண்றீங்க, செகண்டரிக்கு பதில் யூ கிரியேட்டிங் எ ஸ்டப் ஜோன். இங்க பிரைமரி ஜோன் இருக்காரு, இங்க செகண்டரி ஜோன் இருக்காரு. ஸ்டப் ஜோன்ல என்ன இருக்கும்னா ஒன்லி 3 ரிசோர்ஸ் ரெக்கார்ட் வில் பி டவுன்லோடட். இந்த 3 ரெக்கார்டு மட்டும் தான் பிரைமரி ஜோன்ல இருந்து டவுன்லோட் ஆகும். ஈவன் தோ த பிரைமரி ஜோன் consists 1000+ records, subzone will never download all 1000+ records. He will download only 3 records. That is NS record, SY record, and host record or blue record. Secondary abdi kadayadu. So whatever the resource records available in primary, he will download entire thing. Subzone இது இந்த டிஸ்அட்வான்டேஜ் அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காருன்னா, so only 3 type of resource record is necessary for stub zone. Stub zoneக்கு இந்த 3 ரெக்கார்டு மட்டும் தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எத்தனை ரெக்கார்டு வேணா பிரைமரில வச்சிருங்க, அதை பத்தி எனக்கு கவலையே. I need only 3 records. Now with the help of these 3 records, how can I resolve? இப்போ இங்க வந்து சிஸ்டம் 4.google.com இருக்கு சார். இங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட ஏ ரெக்கார்டு இருக்கு, என்எஸ் இருக்கு, எஸ்ஒய் ரெக்கார்டு இருக்கு. சிஸ்டம் 4.google.com ரெக்கார்டு இல்லையே. Then how can I resolve? இதுதான் இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். So with the help of 3 records, how can we resolve all 1000+ records if available in primary? Okay. So then stubலையும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதை ஓவர் கம் பண்றதுக்கு இன்னொரு ஃபீச்சர் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ தட் வுட் பி த ஃபைனல். ஸோ நவ் ஸ்டப் ஜோன் புரியுதா சார்? செகண்டரிக்கும் ஸ்டப் ஜோனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றது புரியுதுங்களா? இன் செகண்டரி யூ வில் பி டவுன்லோடிங் ஆல் த ரிசோர்ஸ் ரெக்கார்ட்ஸ் and any change happens you will be downloading again all the resource records. But stub zone la abdi kadiyadu, you going to download only 3 records. That's more enough to resolve the entire primary zone information. இந்த பிரைமரி ஜோனோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்மளால ரிசால்வ் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் 3 மேண்டேட்டரி ரெக்கார்ட்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகும்? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தீஸ் ரெக்கார்ட்ஸ்?
அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் தட் நான் என்ன பண்றேன், என்னுடைய செகண்டரி ஜோன்ல நான் டெலீட் பண்ணிட்டுமா? ஐ டு நாட் நீட் த secondary zone. So let me delete whatever the secondary zone I created. Just say, then let me go to another DNS. Delete. So now we have been deleted. One or more properties open ஆயிருக்கு. பர்ஃபெக்ட். இப்போ ரெண்டு டிஎன்எஸ்லயும் நம்மளுக்கு பிரைமரி ஜோன் மட்டும் தான் சார் இருக்கு. ஓகே, சேம் டோபாலஜி லெவலில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் instead of creating secondary, now we going to create subzone. The subzone பார்த்தீங்கன்னா for head office DNS we are going to create subzone as yahoo.com. அதே மாதிரி branch officeல subzone we are going to create google.com. பட் இந்த ரெண்டு ஜோன்லயும் நம்ம என்ன ரெக்கார்ட் மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்னா, we going to manage only 3 records: SOA, NS, and host A record. Similarly, SOA, NS, and host A record. Okay. So இப்போ ஒரு subzone create பண்ணிக்கலாம். Okay. Let me create a subzone now. Go to the head office DNS. Just say right click, forward lookup. Okay. Right click, new zone. Next, select your subzone. Next, name of the zone. In head office DNS, subzone or name is yahoo.com. So let's create yahoo.com. Okay. Say next. Next. And yahoo.com உடைய primary copy எங்க இருக்கு? branch office DNSல இருக்கா? So let's give branch office DNS server IP address 20.6. Next, finish. Now again, let's go to branch office DNS. Right click, new zone. Next, select your subzone. Next, the zone name is google.com. So google.com is the subzone for branch office DNS. Next, now google.com primary copy of zone file is created in head office DNS server. So you should have to give the head office DNS server as master DNS server for google.com. Now say next. Finish. Okay. So இப்போ subzone open பண்றேன். அதுக்குள்ள SOA record and NS record already வந்துச்சு. Because we already enabled the zone transfer. நான் zone transfer நான் delete பண்ணல, right? அப்போ இங்க நம்ம zone transfer enable பண்ணிருக்கோம். Zone transfer enable பண்ணதுனால default இந்த ரெண்டு ரெக்கார்டும் வந்துச்சு. subzone create பண்ண உடனே வந்துட்டு இருக்கும். So now let me confirm here. So branch office DNS ல ரெண்டு ரெக்கார்ட் வந்துச்சா சார்?
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் ஒன்லியா இருக்கா? ஓகே, பர்ஃபெக்ட். ஹெட் ஆஃபீஸ் டிஎன்எஸ் போகிறேன், சப் ஜோன் ஓப்பன் பண்ணுறேன். 2 ரெக்கார்டு இருக்குங்களா? ரீட் ஒன்லியா தான் இருக்குமா? So let me open this. Read only இருக்கா? Perfect. So the question is the last one record, which is very important record. அதுதான் நம்ம ப்ளூ ரெக்கார்ட்னு சொல்றோம். இப்போ இந்த ப்ளூ ரெக்கார்ட் 2 ஸ்டப் ஜோன்லயும் இன்னும் லோட் ஆகுது. நோட்டீஸ் பண்ணீங்களா? SYNS மட்டும் தான் இருக்கு போத் ஆஃப் த ஸ்டப் ஜோன். ப்ளூ ரெக்கார்ட் அவ்வளோ சீக்கிரமா வராது. ப்ளூ ரெக்கார்ட் வர வைக்கணும்னா we have to do something manually. We have to do some changes. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? So let me go to the head office DNS first. Okay. Next, head office DNSல primary zone இருக்காரு google.com, அதுக்குள்ள போங்க. இதுல NSன்னு ஒரு ரெக்கார்டு இருக்கா சார், நேம் சர்வர் ரெக்கார்ட். இதை டபுள்கிளிக் பண்ணுங்க. டபுள்கிளிக் பண்ணிட்டீங்களா? இதற்குள்ள எடிட் ஆப்ஷனுக்குள்ள போங்க. எடிட்ல சிஸ்டம் 01ன்னு இருக்கா? இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா சஃபிக்ஸ்ல என்னுடைய பிரைமரி ஜோன் நேமை நான் ஆட் பண்றேன். அந்த ஐபி அட்ரஸ் system01.google.com, அவரோட ஐபி அட்ரஸ் 10.10. சே ஓகே, ஆட் ஆயிடுச்சுங்களா? அப்ளை. ஸோ இப்போ இங்கே சேஞ்ச் ஆயிருக்கா சார்? ஓகே. Now go to the secondary DNS server. Let me say refresh, or I will say transfer from master. Go to the step zone. Now you can see the blue record is updated. Okay, after multiple refresh, you can see the changes. In the blue recording update ஆயிருக்கா சார்? இதுவும் read only இருக்கா? Perfect. Next, இன்னும் head office DNS serverல பார்த்தீங்கன்னா என்னவா இருக்காரு? ஸ்டப் ஜோன்ல blue record இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கா? அப்போ go to the branch office DNS server. So which is primary yahoo.com. So go to the yahoo.com zone. NS இருக்கா? NSல என்ன சொல்றாரு? system 04ன்னு இருக்கா? இதை நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும்? system 04.yahoo.com. next அவரோட IP address 20.0.0.10. now okay, apply. Okay, now go to the head office DNS. Just right click here, refresh. Now go to the stop zone. Still not update ஆகாம. Let me say transfer from master. So now it's updated. System 04 update ஆயிடுச்சு. Here record, you open it, it will show as read only. So now we successfully downloaded all 3 records, right? So blue record நம்மளுக்கு வந்துடுச்சா? சரி, இப்போ இந்த 3 ரெக்கார்டு வச்சுட்டு எப்படி ரிசால்வ் பண்ண முடியும்? Now when a client is asking a question which is relevant to yahoo.com name query related a question கேக்குறாருன்னா DNS server he will check the zone, primary copy check பண்றாரு. Primary copy is not equivalent to yahoo.com. then he will go and check
ஸ்டப் ஜோன்ல yahoo.com இருக்கு. இப்போ yahoo.com ரிலேட்டட் நேம் queries யார் ரீசால்வ் பண்ணுவாரு? திஸ் NS record will provide who is the resolver, which DNS server can resolve the yahoo.com related name query. அப்போ இந்த இடத்துல என்ன நேம் இருக்கும்? system 04.yahoo.com இருக்கா? So that is what you are seeing here. System 04.yahoo.com இருக்கு. System 04.yahoo.com நான் ரீச் பண்றதுக்கு எனக்கு என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்காரு? சாரி, நான் NS ரெக்கார்ட் போடுறேன். NS ரெக்கார்ட்ல என்ன இருக்கு? system 04.yahoo.com இருக்கா? அப்போ இந்த system 04.yahoo.comன்ற நேம் resolve பண்றதுக்கு we have a host record. So this host record will help you to give IP address of system 04.yahoo.com. அப்போ system 04.yahoo.com is the authoritative DNS server. So your DNS, your local DNS will understand the destination DNS server on looking into the host record, and the query will be transferred to branch office DNS. DNS 1 will never resolve the DNS query. DNS query இவர் resolve பண்ண மாட்டார். DNS 1 will not resolve it. Resolve பண்றதுக்கு பதிலா அவர் என்ன பண்றாருன்னா, he transferring the query to destination DNS server based on the information provided in stub zone. That's all. இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு செக் பண்ணலாமா? So let me delete my cache IP config // DNS. Sometimes serverலயும் இந்த cache லோட் ஆயிருக்குமா? சர்வரோட cacheயும் delete பண்ணிக்கலாமா? IP config // DNS. Perfect. So now if I say ping system 04.yahoo.com, I am able to resolve or not? Resolve பண்ண முடியுமாப்பா? I say enter, I can able to resolve. And system 045.yahoo.com, I am able to resolve it. So because your query is transferred to destination DNS server. Destination DNS server, you are asking your local DNS. Your local DNS looking into the stub zone, he understood that yahoo.com zone information is managed by branch office DNS. So the query will be transferred to branch office. And from the branch office, you're getting the answer, and that answer is given to the client. Correct, sir? சார் ஆனா இப்போ நீங்க இதெல்லாம் எஸ் சார். So now let me know, இங்க ரெசல்யூஷன் எங்க சார் நடக்குது? DNS நேம் ரெசல்யூஷன் டெஸ்டினேஷன்ல நடக்குதா? எஸ் சார். செகண்டரியில எங்க நடக்குது ரெசல்யூஷன்? Your local DNS will resolving the resolution, right? Name resolution. About local DNS, when the local DNS is resolving the name query, that would be very fast compared with remote DNS. And you always trust your internet connection. Internet connection and நம்பிதா இங்க ரெசல்யூஷன் நடக்குது ஸ்டப் ஜோன். இன்டர்நெட் கனெக்ஷன் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா பிரான்ச் ஆஃபீஸ் ரீச் பண்ண முடியாது. then the resolution will get failed. இது ஒரு டிராபேக் இருக்கு. பட் அட்வான்டேஜ் என்ன? உங்க பிரைமரி ஜோன்ல thousands of copies இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. Any changes at any time you going to make, I don't need of any changes to be downloaded. I need only SOA record, NS record, host record.
இந்த 3 ரெக்கார்ட்ல சேஞ்சஸ் நடந்தா மட்டும்தான் நான் டவுன்லோட் பண்ணுவேன். Okay, you're reducing the bandwidth of zone transfer, but the problem is you still depend with internet. If there is a failure in internet connection, the resolution will never happen when you are using stop zone. புரியுதா சார்? செகண்டரியில இருந்து நம்ம ஸ்டப் ஜோன் வந்ததுக்கு ரீசன் என்னன்னா, செகண்டரியில whenever a small change happens, secondary zone will download all the copies of primary zone. அன்வான்டா நிறைய ரிசோர்ஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம திருப்பி ரெஃப்ரெஷ் பண்றோம். பட் இன் ஸ்டாப் ஜோன் we reducing the zone transfer data. We never going to download all the primary zone data. We going to download only 3 types of resource records: SOA, NS, POST. இந்த 3 ரெக்கார்ட்ல சேஞ்சஸ் நடந்தா மட்டும் தான் we going to download it, unless you are not going to download anything. பட் இதுல டிராபேக்னு சொன்னா இன்டர்நெட் இஸ் a drawback. Always you should be very confident in your internet connection between the two DNS servers. இங்க DNS ரெசல்யூஷன் எங்க நடக்குது? டார்கெட்ல நடக்குது, ஸ்டாப் ஜோன்ல. செகண்டரியில your local DNS is having the secondary copies, so your local DNS is resolving. But in stop, remote DNS will resolve the name queries. Okay. சார் இப்போ சொல்லுங்க. சார் நீங்க அந்த ஏ ரெக்கார்ட் இருக்குல்ல சார், அந்த ப்ளூ ரெக்கார்டுன்னு சொன்னீங்க, அது மேனுவலா போய் ஏதோ அப்டேட் பண்ணீங்கல்ல சார். ஸோ இப்போ ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா நடந்துருமா சார்? இது ஒரு வாட்டி நீங்க அதை என்டர் பண்ணிட்டு சார் ஸ்டாப் ஜோன் பொறுத்த வரைக்கும் நீங்க என்எஸ் ரெக்கார்டு நீங்க மாடிஃபை பண்ணியிருக்கீங்க ஸ்டாப் ஜோனுக்காக, இதுல வந்து எப்பவுமே சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. இதுல சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ ப்ளூ ரெக்கார்ட் வரணுன்றதுக்காக we have made a changes. That's all. ஓகே சார், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ சார் ஒரு ஹோட்டல் போறீங்க, இல்லை ஒரு டீ ஷாப் போறீங்க, ஹோட்டல் கூட ஒரு டீ ஷாப். சார் நீங்க இந்த டீ ஷாப்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே நின்றுட்டே இருந்தீங்க, அங்கிருந்து ஒருத்தர் வருவார், சார் டீ, காஃபி, வடை, வேற ஏதாச்சும் போண்டா, பஜ்ஜி, எதனா வேணுமா சார்னு கேட்பார். அவரோட மெனு லிஸ்ட்ல இருந்து he will explain and ask you. ஓகே, நீங்க ரெகுலர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, ஸ்ட்ரெயிட்டா எடுத்துன்னு வந்துடுவாரு, சார் டீ தான் சாப்பிடுவாரு, ஓகே, 2 பிஸ்கெட் சாப்பிடுவாரு, ஓகே, அவ்வளவுதான். வாலண்டியராகவே அவர் என்ன பண்ணுவாரு, சர்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஓகே, இனிஷியலா நம்ம ஒரு ஸ்டாப் ஜோன் கிரியேட் பண்ணி, இது பிரைமரி, இது ஸ்டாப் ஜோன் கிரியேட் பண்ண உடனே ஜோன் டிரான்ஸ்ஃபர் நடந்தது. ஜோன் டிரான்ஸ்ஃபர் நடந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் டிஃபால்ட் கஸ்டமர் அப்படின்றதுனால SOA NS மட்டும் கொடுத்துட்டார், ப்ளூ ரெக்கார்ட் வரல. ஏன்னா ப்ளூ ரெக்கார்ட் மோஸ்ட்லி இவர் கேட்கல. இது வரைக்கும் இவர் வந்து என் கடையில சாப்பிட்ட வரைக்கும் டீ பிஸ்கெட் தவிர எதுவும் சாப்பிட்டதே இல்லை. இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப பசியா இருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் என்ன கேட்குற, சார் எனக்கு வடை, போண்டா, பஜ்ஜி எக்ஸ்ட்ரா வேணும் சார். ஓகே, இவர் கொஸ்டின் கேட்கிறாரு,
அந்த கொஸ்டின் கேட்டதுனால சர்வர் என்ன பண்றாருன்னா அவர் கேட்ட எல்லாத்தையும் சர்வ் பண்றதுக்கு ரெடி பண்றாரு. சார் இப்போ இந்த கொஸ்டின் எனக்கு எப்படி வந்தது? அவர் முன்னாடியே வந்தாரு, டீ காஃபி எல்லா லிஸ்டும் சொன்னாரு. எனக்கு பசி அதிகமா இருந்ததுனால நான் என்ன பண்றேன், அவரு என்கிட்ட சொன்ன எல்லா கொஸ்டினும் நான் ரிவ்யூ பண்ணி பார்க்குறேன். அதுல டீ ஓகே, பிஸ்கெட் சாப்பிட்டாச்சு, வடை போண்டா பஜ்ஜி மட்டும் பேலன்ஸ் இருக்கு. அப்போ இது இருக்கு, அந்த கடையில சர்வ் பண்ற அளவுக்கு இது வந்து இன்னும் செல்லிங்ல இருக்கு. அதனால நான் இந்த கொஸ்டின் கேட்டேன். ஸோ நான் இந்த இடத்துல சார் எனக்கு ஒரு தோசை வேணும் சார் அப்படின்னு நான் கேட்க முடியாது. புதுசா எந்த ஒரு ஐட்டமும் நான் ஆர்டர் பண்ண முடியாது. ஒரு என்கிட்ட ஏற்கனவே சொன்ன ஐட்டம்ல இருந்து எனக்கு பசி இன்னும் அதிகமா எடுக்குது அப்படின்னா அதுல இருந்து நான் ஏதாச்சும் ஒரு ஆர்டர் கொடுக்கலாம். கரெக்டா? அப்போ எனக்குள்ள கொஸ்டின் பண்றதுக்கு யார் ரைஸ் பண்ணது? இவர் தான் எனக்குள்ள கொஸ்டின் பண்றதுக்கு தூண்டி விட்டாரு. கேக்குதா சார்? ஹலோ, எனக்கு கேக்குது சார். கேக்குது சார். ஹலோ கேக்குதுங்களா? எல்லாருக்குமே கேக்குதா சார்? சார்? வாய்ஸ் கேட்கல சார். கேக்குது சார். சார் இந்த ப்ளூ ரெக்கார்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது எப்படி ஒர்க் ஆகும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. பட் இந்த ப்ளூ ரெக்கார்ட் எதனால டிரான்ஸ்ஃபர் ஆச்சு? ஆஃப்டர் வி மேக்கிங் ஏ மேனுவல் சேஞ்சஸ் இந்த Hello, sir. ப்ளூ ரெக்கார்ட். சொல்லுப்பா. ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். ஹலோ சார், மற்றவங்களுக்கு எல்லாம் கேக்குதுங்களா? கேக்குது சார். சரி சார், அது அவருக்கு நெட்வொர்க் ஏதோ இஷ்யூ சார் நீங்க நான் ஒரு வாட்டி போயிட்டு டிஸ்கனெக்ட் பண்றீங்களா சார்? ஏன்னா இப்போ எல்லாருக்குமே Yeah. கேட்கலன்னா ஐ அக்ரி, இது என்னோட சைட் ப்ராப்ளம் சொல்லலாம். உங்களுக்கு மட்டும் கேட்கலன்னா ஒரு வாட்டி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்றீங்களா? ஆக்சுவலி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு சார், திருப்பி ஜாயின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஜாயின் பண்ணிட்டீங்களா? CHN2 நினைக்கிறேன். ஓகே, சார் ஜாயின் பண்ணிட்டேன். இன்னும் வாய்ஸே கேட்கல உங்களுக்கு. இப்பயும் கேட்கலையா? இப்ப கேக்குது. நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல நினைக்கிறேன். ஓகே, சரி, ஓகே சார். ப்ளூ ரெக்கார்ட் தானே ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓகே ஆமா சார். இப்போ இந்த ப்ளூ ரெக்கார்ட் வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன். என்னன்னா நிறைய பேருக்கு இது எதனால டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, ப்ளூ ரெக்கார்ட் எதனால கிரியேட் ஆயிடுச்சு, நம்ம மேனுவலா ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணோம், இந்த சேஞ்சஸ்னால எப்படி இந்த ப்ளூ ரெக்கார்ட் அடிஷ்னலா கிரியேட் ஆச்சு அப்படின்றதா இப்போ கொஸ்டின். இந்த மேனுவல் சேஞ்சஸ்க்கும் இந்த ப்ளூ ரெக்கார்டுக்கும் என்ன நடந்திருக்கு, அதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்றேன். சார், வி கோயிங் டு த டீ ஷாப் போறோம். ஒரு சர்வர் வருவாரு, அவரு கடையில இருக்க எல்லா மெனு லிஸ்டும் சொல்லிடுவார். ஓகே, அது இல்லாம டிஃபால்ட்டா அவர் என்ன பண்றாரு, ரெகுலர் கஸ்டமர்ன்றதுனால வெறும் டீ பிஸ்கெட் மட்டும் உங்ககிட்ட கொடுத்துட்றாரு. ஸோ அதுதான் SOA ரெக்கார்ட், NS ரெக்கார்ட். நீங்க ரெகுலர் கஸ்டமர்ன்றதுனால இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா இவர் சொன்ன மெனு லிஸ்ட்ல இந்த டீ பிஸ்கெட் தவிர இன்னும் ஒரு 4-5 ஐட்டம்ஸ் இருக்கு, வடை போண்டா பஜ்ஜி எல்லாம் இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு இன்னும் பசிக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அவரை கூப்பிட்டு, சார் உங்ககிட்ட வடை போண்டா பஜ்ஜி இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க சார். இப்போ இந்த கொஸ்டினை ரைஸ் பண்றதுக்கு யார் தூண்டி விட்டாருன்னா இவர் தான் தூண்டி விட்டார். கரெக்டா இல்லையா? நான் அமைதியா வந்தேன், கம்முன்னு உட்காந்து எப்பவும் சாப்பிட்ற ஐட்டம் சாப்பிட்டு போலான்னு பார்த்தேன். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 மெனு சொன்னாரு. எனக்கு என்னமோ இன்னும் பிரியாணி சொல்லியிருந்தாருன்னா அவ்வளவுதான் சார், எனக்கு டீ பிஸ்கட் கூட கேன்சல் பண்ணிடுறேன், பிரியாணி எடுத்துட்டு வாங்க நான் சொல்லிடுவேன். இது நானா இருந்தேன். ஓகே, ஸோ யூ ஷுட் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர், இந்த பர்சன் சொன்ன அந்த வார்த்தையினாலதான் நான் எக்ஸ்ட்ரா ஆர்டரே பண்றேன். அவர் எதுவுமே சொல்லாம வெறும் டீ பிஸ்கட் மட்டும் கொடுத்துட்டு போனாருன்னா நான் அமைதியா வந்திருப்பேன். இப்போ புரியுதுங்களா? ஸ்டார்டிங் நம்ம சப்சோன் கிரியேட் பண்ண உடனே SOA NS மட்டும் தான் வந்தது.
ஏன்னா நான் அமைதியா இருந்தேன். இப்போ நம்ம மேனுவல் சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா மேனுவல் சேஞ்சஸ் என்ன சார் பண்ணேன், என்எஸ் ரெக்கார்ட்ல டிஃபால்ட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன இருந்ததுன்னா சிஸ்டம் 4 சிஸ்டம் 1 தான் இருந்தது. இது வந்து சிஸ்டம் 1ன்றது டிஎன்எஸ் 1, சிஸ்டம் 4ன்றது டிஎன்எஸ் 2. டிஎன்எஸ் 2ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா அது சிஸ்டம் 4 இருக்கும், டிஎன்எஸ் 1ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா அது சிஸ்டம் 1. ஸோ நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்னா சிஸ்டம் 1 இந்த சஃபிக்ஸ்ல google.com ஆட் பண்ணிட்டேன். போச்சு. அவர் வெறும் பிளைனா சிஸ்டம் 1 கொடுக்கும்போது நான் கம்முன்னு வாங்கியாச்சு. சஃபிக்ஸ்ல google.comனு எக்ஸ்ட்ரா நம்ம மேனுவலா ஆட் பண்ணோமா, அந்த மேனுவலா ஆட் பண்ணது இங்க ரெப்ளிகேட் ஆயிருக்குமா, ரெப்ளிகேட் ஆகணும் ஒண்ணு இவர் பார்த்துட்டாரு. சரி ஓகே, இது என்ன சார் புது ஐட்டமா இருக்கு, இந்த ஐட்டம் ரிலேட்டடா எனக்கு ஐ வாண்ட் த டிஷ். ஸோ google.com ரிசால்வ் பண்ணக்கூடியது ஹோஸ்ட் ரெக்கார்ட். ஹோஸ்ட் ரெக்கார்டுக்குள்ள தான் google.com ஐபி அட்ரஸ் இருக்கு. அப்போ ஓகே உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் வேணுமா, ஸோ தென் ஐ வில் சர்வ் திஸ். ஸோ தென் ஹி அண்டர்ஸ்டுட் அண்ட் கிவன் த ஹோஸ்ட் ரெக்கார்ட். அவருக்கு ஹோஸ்ட் ரெக்கார்டு கொடுத்துட்டாரு. ஸோ வி டன் சம் சேஞ்சஸ். நம்ம கொடுக்கறதா வாங்கியிருந்தா ஓகே, இவர் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணாம கொடுத்திருந்தா ஓகே. பட் இவர் சின்ன சேஞ்சஸ் பண்ணதுனால ஐ ரைசிங் a question, sir what is that google.com you had it in suffix. அப்போ system1.google.com யாரு, அவருடைய ஹோஸ்ட் ரெக்கார்டு என்ன, அந்த ஹோஸ்ட் ரெக்கார்டு எனக்கு கொடுங்க. இப்போ the DNS here டிஃபால்ட்டா டிஎன்எஸ் கிட்ட ஸ்டப்ஸும் நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா DNS2 will give only SYANS. அதுதான் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ இங்க இருக்கிற இந்த என்எஸ்ல நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணோம், சிஸ்டம் 4 மட்டும்தான் இருந்தது, .yahoo.com நான் சேஞ்ச் பண்ணேன் in என்எஸ் ரெக்கார்ட். இது சேஞ்சஸ் பண்ணதுனால இந்த சிஸ்டம் 04.yahoo.com உடைய ஐபி அட்ரஸ் என்னன்னு கேட்பாரு. Who is going to ask that question? DNS1. So DNS1 will ask a question, sir, what is that? System 04.yahoo.com. Who is that? What is DNS2? Okay, pa. System 04.yahoo.com வேற யாரும் இல்லை, அவரோட ஹோஸ்ட் ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. அதுக்குள்ள போனீங்கன்னா உனக்கு ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்தா சார் உங்க அந்த ஹோஸ்ட் ரெக்கார்டு. இந்த சேஞ்சஸ் நான் பண்ணல அப்படின்னா இந்த ஹோஸ்ட் ரெக்கார்டு வரப்போறது கிடையாது. சிஸ்டம் 04 ஓகே கம்முன்னு வந்துடும். சிஸ்டம் 04 இது ஒன் ஆஃப் த ஃபிளாட் நேமா இல்ல இது ஒரு கம்ப்யூட்டர் நேமா இல்ல இது ஒரு நெட் பயஸ் நேம்னு சொல்லுவோமா, புரியுதா சார்? வித்தவுட் டாட் ஒரு நேம் இருக்கு அப்படின்னா இது ஃபிளாட் நேமா. இப்போ சிஸ்டம் 04 இங்க 04 இது .yahoo.com நம்ம சேஞ்ச் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா your DNS understood this is one of the DNS fully qualified domain name. அப்போ இந்த fully qualified domain name உடைய ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்ட்டு ஸ்டப் ஜோன் மேனேஜ் பண்ணக்கூடிய டிஎன்எஸ் அவர் கொஸ்டின் கேட்பார். அப்போ டார்கெட் டிஎன்எஸ் அவர் என்ன பண்ணாருன்னா சிஸ்டம் 04.yahoo.com அது வரும் இங்க பாருங்க. ஸோ வி மாடிஃபைட் நேம்ஸ் அவர் ரெக்கார்ட் என்னன்னு மாடிஃபை பண்ணும், சிஸ்டம் 04.yahoo.com. அப்போ சிஸ்டம் 04.yahoo.com ரிசால்வ் பண்ணக்கூடிய ஹோஸ்ட் ரெக்கார்ட் இங்க இருக்கு சார். இந்த ஹோஸ்ட் ரெக்கார்டை நீங்க எடுத்துங்க. இந்த ஹோஸ்ட் ரெக்கார்டு எங்க டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, ஹெட் ஆஃபீஸ் டிஎன்எஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா? You go to the DNS, here you can see. So you are triggering the question and you are providing the answer.
சார் ஆக்சுவலி புரியுதா? அது லோக்கல் டிஎன்எஸ்ல இருக்குது சார் அந்த ஐபி அட்ரஸ். இப்போ அந்த க்ளூ ரெக்கார்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால அப்ப எதுக்கு சார் அது திருப்பி சோர்ஸ் டிஎன்எஸ் போகுது? சார் ஆக்சுவலி லோக்கல் டிஎன்எஸ் நம்ம இது கிரியேட் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஸ்டப் ஜோனுக்காக நான் அதை கிரியேட் பண்ணேன். பட் இன் ரியல் டைம் சிஸ்டம் 04ன்றது லோக்கல் டிஎன்எஸ் உடைய ரெக்கார்டு. இதை நான் கிரியேட் பண்ணதுனால தான் இப்போ இந்த ப்ளூ ரெக்கார்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இது இல்லாத பட்சத்துல என்ன பண்ணுவீங்க? சிஸ்டம் ஆனா நீங்க 04 கிரியேட் சொல்லுங்க பண்ணப்பவே அந்த ஐபி அட்ரஸ் எல்லாம் இங்க ரெக்கார்ட் ஆயிடுச்சு சார். சார். இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா லெட் மீ டூ ஒன் திங். எடிட் போறேன். சிஸ்டம் ஆனா 5 என் கன்ஃபியூஷன் உங்களுக்கு புரியுது சார், எதனால அது கேக்குறேன். நான் சொல்றேன் சார். ஓகே. நான் சிஸ்டம் 05.yahoo.com நான் சொல்லிட்டேன். இந்த ரெக்கார்டை நான் மீன் பண்றேன். ஓகே, ப்ளூ ரெக்கார்டு இந்த ரெக்கார்டை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். Now just say refresh. Transfer from master. இங்க பாருங்க. ஸோ நேம் சர்வர் ரெக்கார்ட்ல நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோமோ அந்த நேம் சர்வர் ரெக்கார்டுடைய ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம் இருக்கா? இந்த டொமைன் நேமை ரீசால்வ் பண்ணக்கூடிய ஹோஸ்ட் ரெக்கார்டு எது மேட்சிங்கா இருக்கோ அதை ப்ளூ ரெக்கார்டை கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ இங்க சிஸ்டம் 05.yahoo.com நாட் டிஎன்எஸ் சர்வர், அது கிளைண்ட். அது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா சிஸ்டம் 05.yahoo.com டிஎன்எஸ் சர்வர் சிஸ்டம் 05 இது ஒரு டிஎன்எஸ் சர்வர் நினைச்சுக்கிட்டாரு. இப்போ எல்லா yahoo.com உடைய கொரிஸ் எல்லாமே இதுக்கு மூவ் ஆகும். பட் இங்க வந்து டிஎன்எஸ் சர்வீஸ் கிடையாதா, ரீசால்வ் ஆகாது. ஸோ ப்ளூ ரெக்கார்டு வர வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are modifying the name server record. இந்த நேம் சர்வர் ரெக்கார்ட்ல சிஸ்டம் 04.yahoo.com நம்ம சேஞ்ச் பண்றோம். அப்படி சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா we are triggering the question to the target DNS server. இதை பேஸ் பண்ணி என்ன பண்றாரு, he is trying to validate system 04.yahoo.com இதை ரீசால்வ் பண்ணக்கூடிய ஹோஸ்ட் ரெக்கார்ட் மேட்சிங்கா இருக்கான்னு பார்க்கும். இன்கேஸ் மேட்சிங்கா இல்லைன்னா that will not be considered as glue record and the glue record will never be transferred. ஆக்சுவலி அந்த டிஎன்எஸ் எதுன்ற அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ப்ளூ ரெக்கார்ட். ஆமா, நம்ம இந்த சிஸ்டம் 04 ஏன் டார்கெட் பண்றோம்னா நான் சிஸ்டம் 04 is a DNS. ஓகே ஓகே சார். இப்போ ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து நீங்க பிரான்ச் ஆஃபீஸ் டிஎன்எஸ்க்கு தான் கொரி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்ப பிரான்ச் ஆஃபீஸ் டிஎன்எஸ் அவர் யாரு, அவருடைய ரெக்கார்டு என்ன, சிஸ்டம் 04. இதை தான் நம்ம டார்கெட் பண்ணணும் ப்ளூ ரெக்கார்டை. அதே மாதிரி ஹெட் ஆஃபீஸ்ல ப்ளூ ரெக்கார்டை எதை டார்கெட் பண்ணும், சிஸ்டம் 01 தான் ப்ளூ ரெக்கார்ட். பிகாஸ் சிஸ்டம் 01ல தான் டிஎன்எஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க இங்க நேம் சர்வர்ல எந்த நேம் ஆட் பண்றீங்களோ அந்த நேம் வந்து யூ ஷுட் என்ஷூர் நேம் டிஎன்எஸ் சர்வீஸ் இஸ் ரன்னிங். ஓகேவா சார்? ஓகே. So any other questions from anyone? இப்போ ஆக்சுவலா இன்னைக்கு நெட்வொர்க்ன்றது we are started using 5G 6G அந்த மாதிரி நிறைய பிளான் போயிட்டு இருக்கு. nowadays we are using very fast internet. இதெல்லாமே வந்து 23 விண்டோஸ் சர்வர் வரும்போது நெட்வொர்க் பேண்ட்வித் ஸ்டோரேஜ் இதெல்லாமே வந்து ஒரு கார்பரேட் வந்து ரொம்ப ஹை லெவல்ல காஸ்ட் சேவிங்காக they used to manage very crucial infrastructure. எல்லாமே unnecessary traffic, unnecessary storage clean up பண்றது இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் nowadays it's very simple. ஹை காஸ்ட், அதாவது ஹை பர்ஃபார்மன்ஸ் இன்டர்நெட்டை நம்ம லோ காஸ்ட்ல
பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படின்னும் போது இன்டர்நெட் வழியா நம்ம ரெசல்யூஷன் பண்ணலாம். ஸ்டப் ஜோன் வழியா ரெசல்யூஷன் பண்ணலாம், தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பிரைமரி நெட்வொர்க், செகண்டரி நெட்வொர்க்லாம் யூஸ் பண்றோம். ஸோ அதனால வந்து யூ வில் பி ஹேவிங் வெரி ஸ்டேபிள் நெட்வொர்க் கனெக்ஷன். ஏன் சார் இதுக்கு ஸ்டப் ஜோன்லாம் கிரியேட் பண்ணணும்? அந்த 3 ரெக்கார்டு வேற ரெப்ளிகேட் ஆகுதான்னு செக் பண்ணணும். இப்போ ஒருத்தர் கொஸ்டின் கேட்டார் இந்த ப்ளூ ரெக்கார்டு பத்தி, இது ஏன் சார் வருது, இது எதனால நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்தோம். இந்த ஒரு காம்ப்ளிகேஷனே தேவையில்லை, ஸ்டப் ஜோனே வேணாம் சார். A new feature called as conditional forwarding. Conditional forwarding, unconditional forwarding, ரெண்டு இருக்கு சார். Conditional forwarding, unconditional forwarding. சார் இப்போ இந்த கண்டிஷனல் ஃபார்வர்டிங் இருக்குல்ல, நான் என்ன பண்ண போறேன், in one side I will put conditional forwarding. இந்த இடத்துல நான் conditional forwarding போறேன். கண்டிஷன் என்னன்னா, கண்டிஷன் இஸ் yahoo.com. yahoo.com ரிலேட்டட் queries யாருக்கு அனுப்பணும், 20.0.0.10, அவ்வளவுதான் சார். On another side I am going to put mention like unconditional forward. Unconditional forward alla any domain star forward to 10.0.0.10. இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகுமா? Conditional forwarding, condition based query will be forwarded. Unconditional forwarder, there is no conditions. எந்த டொமைனா இருந்தாலும் 10.10க்கு ஃபார்வர்ட். இதுல which is more danger? Unconditional is very danger. பட் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம மோடம்ல ஒரு டிஎன்எஸ் இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா, ஓகே, இந்த டிஎன்எஸ் எப்படி ஐஎஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்றாரு? இந்த இடத்துல என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் இருக்கும்? கண்டிஷனல் ஃபார்வர்டர்னா ஒரு டொமைனா இருந்தா மட்டும்தான் ஐஎஸ்பிக்கு ஃபார்வர்ட் ஆகும். அப்போ இங்க அன்கண்டிஷனல் ஃபார்வர்டிங் இருக்கிறதுனால தான் நீங்க என்ன பண்றீங்க, எனி டொமைன் நேம் ஸ்பேஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு ரீசால்வ் ஆகுது. ஒரு வாட்டியும் போயிட்டு நீங்க டொமைன் நேம் இவருக்கு அனுப்பு, இந்த டொமைன் நேம் இவருக்கு அனுப்பு, நீங்க மோடம்ல கான்ஃபிகர் பண்ணல. அப்போ ஹோம் நெட்வொர்க்கும் சரி, ஒரு கார்பரேட்ல இருந்து இன்டர்நெட் டிஎன்எஸ் சர்வரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாலே அன்கண்டிஷனல் இஸ் பி த பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா யூ ஆர் கோயிங் டு புட் ஆல் த கொஸ்டின்ஸ் டு ஐஎஸ்பி. அது ஃபேஸ்புக்கா இருக்கும், வாட்ஸ்அப்பா இருக்கும், எனி டொமைன், அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றது ஐஎஸ்பி தான். ஸோ யூ கேன் புட் ஆல் த கொஸ்டின்ஸ். ஸோ வென் த டிஎன்எஸ் கோயிங் டு ஆஸ்க் internet DNS server, then you can use unconditional forward. நல்லா புரிஞ்சுங்க, இன்டர்நெட் டிஎன்எஸ் சர்வர் கிட்ட தான் ஒரு கொஸ்டின் கேட்க போறாரு அப்படின்னா அப்போ நீங்க எப்பவுமே அன்கண்டிஷனல் ஃபார்வர்டர் போடணும். when the DNS is going to ask another DNS server located in same organization network, ஒரே கம்பெனி DNS server, DNS1, DNS2, இது ரெண்டுமே ஒரே கம்பெனி. Within a company, if you have 2 DNS, you should always go and configure conditional forward. Unconditional போட்டீங்கன்னா இங்க ஒரு 1000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 1000 மெம்பர்ஸ் unnecessary கேட்கிற questions எல்லாமே DNS2க்கு போகும். That means unwanted traffic. If you put conditional, your traffic will be filtered based on the domain. The query will be forwarded. ஆனா இன்டர்நெட்ல அப்படி கிடையாது. டெய்லி புதுசா நியூ டொமைன்ஸ் வரும், எல்லா டொமைனும் நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ யூ ஆல்வேஸ் கோ வித் அன்கண்டிஷனல் ஃபார்வர்ட். புரியுதா சார்? இது எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஸோ லெட் மீ டெலீட் த ஸ்டாப் ஜோன்.
சொல்லுங்க சார், ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? I am deleting the stop zone. So now you can see here conditional forwarder. Right click, new conditional forwarder. The condition right now we are in google.com DNS, head office DNS la irukum. The condition is yahoo.com. Yahoo.com condition அந்த இந்த கொரியை யாருக்கு அனுப்புறீங்கன்னா 20.0.0.10 க்கு அனுப்புங்க. ஓகே, அவ்வளவுதான். we mentioned the condition. இப்போ நீங்க facebook.com கேட்டாலும் சரி, வேற எந்த டொமைன் நேம் கேட்டாலும் சரி, your DNS server will filter and decline to provide the answer. அப்போ your DNS will act as a firewall because we mentioned the condition. இந்த கண்டிஷனிங் மேட்ச் ஆனா மட்டும்தான் இந்த DNSக்கு query transfer ஆகும். So that DNS will do the resolve and give it to the head office DNS, and head office DNS will respond to the client. So நம்ம condition போட்டிருக்கோம், head officeல condition போட்டிருக்கோம். So we mentioned a condition here. அப்போ condition yahoo.com 20.10. So when you asking a question to DNS1 which is relevant to yahoo.com, okay, there is a condition. இந்த condition யாருக்கு போட்டிருக்காரு? 20.10 க்கு அனுப்ப சொல்லி போட்டிருக்காரா? condition match ஆயிடுச்சா? சூப்பர். இப்போ forward the query to 20.10. வேற ஏதாச்சும் கொஸ்டின் கேளுங்க. facebook.com டிக்ளைன், அவ்வளவுதான், கண்டிஷனே கிடையாது. Your DNS will act as a firewall. But here in other side எந்த கண்டிஷனுமே கிடையாதா? கண்ணாபின்னா நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே DNS1க்கு query forward ஆகும். So unnecessarily you are disturbing the remote DNS. அப்ப இது எந்த சிச்சுவேஷன்ல நீங்க போடணும்? unconditional. So when the query is going to transfer to the ISP DNS, at that time you can mention as unconditional. அப்ப unconditional எங்கெல்லாம் பெனிஃபிஷியலா இருக்கு? ஹோம் நெட்வொர்க்குக்கு பெனிஃபிஷியலா இருக்கு unconditional. Sir, question. DNS will act as firewall. Sir, சொல்லுங்க voice sir. drop ஆகுது. Okay, so conditional forwarder enabled only in organization network. Unconditional forwarder enabled in home network or the organization network when the organization is connecting to internet. உங்க ஆர்கனைசேஷன் இன்டர்நெட்ல இருக்க DNS அவர்கிட்ட பேச போறாரு அப்படின்னா மட்டும்தான் unconditional. ஓகே, பட் ஹோம்ல இருக்கிற ஹோம் மோடம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே அன்கண்டிஷனலா தான் இருக்கும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு நேம் ரெசல்யூஷன் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. கண்டிஷனல் பாத்தீங்கன்னா when the DNS servers, both the DNS servers are located in same organization and managed by same organization, at that time you should mention conditional forward. புரியுதா சார்? இப்போ அன்கண்டிஷனல் ஃபார்வர்டர் எப்படி கிரியேட் பண்ணோம்னா system 04 கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்வர்டர்ஸ்னு வரும். இங்க எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது, யாருக்கு அனுப்பணும்னு மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது சார். அச்சா 10.10 நான் கொடுத்துட்டேன். So now if I say ping system 02.google.com, I am able to resolve because unconditional work ஆகும். சரிதா? அதே மாதிரி ஹெட் ஆஃபீஸ் DNS கிளைண்ட் போங்க, ஒரு வாட்டி ஃபிளஷ் பண்ணிடலாம். So now if I say system yahoo.com, see, actually let me say system 04.yahoo.com. Okay, I think system 04
சேஞ்சஸ் பண்ண ஞாபகம் இருக்கப்பா? இந்த ப்ளூ ரெக்கார்டுக்காக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இட்ஸ் லுக்ஸ் கரெக்ட், ரைட்? இது ஒர்க் ஆகுங்க. சிஸ்டம் 5. Let me say system 5. It is failing. Sometimes you can also restart the DNS if the cache was not cleared properly. In 20.0.0.20 இங்க வந்து let me see. But DNS record edit பண்ணியாச்சு. So paste the record. System 05. I'm creating the record now. ஸோ இது கனெக்ஷன் ட்ராப் ஆகுது சார். Voice breakout, sir. Sir, கேக்குதுங்களா? ப்ராப்பராக இருக்கு சார். ஸோ நெட்ஒர்க் அந்த ஐகான்லேயே நம்ம எக்ஸ்க்ளமேஷன் மார்க் மாதிரிலாம் காட்டு. ஸ்டேபிள் அல்ல சார். ஸ்கிரீன் தெரியுதாப்பா? ஆனால் Screen ஸ்டக் ஆயிடுச்சு தெரியுது. சார் ஃபேஸ்புக்கு. ஓகே. கர்சரை நான் மூவ் பண்ணுங்க. So now it should work.
அவ்வளோதான் சார். ஸோ now it's working. After restarting the DNS service, now it started working. Okay. So இப்போ conditional, unconditional sir. Any questions? Conditional or unconditional? உங்க ஸ்கிரீன் ஸ்டக் ஆயிருக்கு சார். வாய்ஸ் இப்பதான் உங்களுக்கு கேக்குது சார். அப்படியா? ஓகே. ஒரே நிமிஷம் சார். இந்த கேஸ் லாக் பண்ணியிருக்கேன் ஏர்டெலுக்கு, பட் மொபைல் டேட்டாவும் கொஞ்சம் விசிபிளாக இல்லை. ஒரு நிமிஷம் நான் மோடம் செக் பண்ணி பார்க்குறேன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு. சரி, ஓகே சார். ஆக்சுவலாக இன்னும் மாடம் இஷ்யூஸ் சரியாகல. என்னோட ஸ்க்ரீன் விசிபிளாக இல்லையா இப்போ? விசிபிளா இருக்கு சார், ஸ்டக் ஆயிருக்கு சார். ஸ்டக் அப்படியே ஆயிருக்கு. ஃப்ரீஸ் ஆயிருக்கு சார். அப்போ நீங்க வச்ச ஸ்கிரீன் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருக்கு சார். ஓகே, சரி, ஓகே, ஃபைன். இப்போதைக்கு நம்ம இந்த செகண்டரி ஸ்டாப் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? அன்கண்டிஷனல், கண்டிஷனல் நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே சார். ஏன் ஸ்டப் வரை கிளியர். நெக்ஸ்ட் வீக் என்ன வீக்கெண்ட்? நெக்ஸ்ட் வீக் நம்ம ஆஃப்லைன் பண்ணிடலாம், ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். ஓகே, 7th நான் சயின்ஸ் மட்டும் போகிறேன். ஸோ ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ஸோ கனெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக். ஸோ இந்த கண்டிஷனல் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் சார். கண்டிஷனல், அன்கண்டிஷனல் அது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஆக்டிவ் டைரக்டர். ஆக்சுவலாக இன்னைக்கு ஆக்டிவ் டைரக்டர் இன்ட்ரோ பண்ணுறான்னு பார்த்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆகிடுச்சு. பட் ஓகே, ஸோ இந்த ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ரெக்கார்டிங் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரியல, ஏன்னா இன்டர்நெட் இதுவாக இருக்குது. பட் ஸ்டப் உங்களுக்கு கிளியராக தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் ரெக்கார்டிங்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னாலும். ஸோ வில் கண்டினியூ நெக்ஸ்ட் கிளாஸ்.
ஓகே சார் போன வீக் ரெக்கார்டிங் கிடைக்கும் சார்.